Hi students, exercise 5.1, 8th sum. In the given figure, YH is parallel to TE. Prove that triangle WHY is similar to triangle WET. அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அண்ட் முதல்ல வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ ஃபைன் ஹெச்இ ஹெச்இயோட டிஸ்டன்ஸ் லென்த் என்ன, டியோட லென்த் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இந்த ட்ரையாங்கிளில் நம்ம எந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெண்டு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க அண்ட் நேம் இட். அதுக்கு முன்னாடி நேமிங் கொடுங்க. என்ன ட்ரையாங்கிள்னா WHYங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்தது அதே மாதிரி WET அப்படிங்கிறது செகண்ட் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இப்போது இது வந்து 4, இது வந்து 4 கொடுத்துருக்காங்க, இது வந்து 6. ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஹெச்இ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த YH is parallel to TE. ஸோ அதை முதல்ல எழுதிக்கோங்க. YH is parallel to TE. தென் YH parallel to TE அப்படின்னா இந்த இதுவும் பேரலாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி பேரலாக இருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்வர்சல் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முதல்ல இதில் காமனாக இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னென்னு பாருங்கள். இந்த ஆங்கிள் என்னவாக இருக்குது, ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே அந்த டபிள்யூங்கிற ஆங்கிள் காமனாக இருக்குது. ஸோ இப்போ டபிள்யூ வந்து இந்த இடத்துல காமன் ஆங்கிள். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆங்கிள் EWT இஸ் காமன். ஆங்கிள் EWT இஸ் காமன். அது வந்து காமனாக இருக்குது, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனாக இருக்குது. தென் பேரல் லைன் கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இப்படி ரெண்டு லைனும் பேரலாக இருந்துச்சுன்னா ஒரு லைன் வந்து இது வந்து கட் பண்ணுது. டிரான்ஸ்வர்சல் கான்செப்ட் என்ன வருது. ஸோ அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த லைன் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும். சார் இல்லை இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் என்னவாக இருக்கும்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதாவது இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே பேரல் லைன். ஸோ இது வந்து இதுதான் இங்கேயும் பேரல் லைன்ஸ். அப்படி பேரல் லைன்ஸாக இருக்கும்போது அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கும்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும். ஸோ வி சே ஆங்கிள் WYH will be congruent. that is congruent na equal to WYE. ஸோ இது ரெண்டு என்னவாக இருக்குது அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்குது. ஸோ தட் இஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நவ் அடுத்தது என்ன அப்படின்னா இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ என்ன சொல்லலாம், இங்கே வந்து ஒரு காமன் ஆங்கிள் இருக்குது. ஸோ அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிளில் ஒவ்வொரு ஆங்கிளில் என்னவாக இருக்குது, அதாவது ரெண்டு ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்குன்னா காமனாக இருக்குது. ஒரு ஆங்கிள் காமனாக இருக்குது, இன்னொன்று என்னன்னா இன்னொன்று ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படின்னா ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம சிமிலர் அப்படிங்கிறத சொல்ல முடியும். தட் இஸ் இந்த ப்ரூஃப் ஓவர். அதாவது இந்த ட்ரையாங்கிளோட அதாவது இந்த சிமிலருங்கிறத ஓவர். தட் இஸ் ட்ரையாங்கிள் WHY will be similar to triangle WET. இது ரெண்டுமே என்னதுன்னா சிமிலர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆங்கிள் சிமிலாரிட்டி. ஸோ ஆங்கிள் சிமிலாரிட்டி மூலிமா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம என்ன சொல்லிட்டோம், சிமிலர்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படின்னா therefore இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னவாக இருக்கும், இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாமே ப்ரொபோஷனலாக இருக்கும். இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அதாவது இந்த சைடு என்னவாக இருக்கும், ப்ரொபோஷனலாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ப்ரொபோஷனல், இந்த சைடு ப்ரொபோஷனல். அதாவது அதை நம்ம ரேஷியோ ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா எல்லா ரேஷியோஸுமே என்னவாக இருக்கும், அதாவது லென்ஸை வந்து நீங்கள் ரேஷியோ ஃபார்மேட்டில் எழுதுனீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இல்லை ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எழுதினாலும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம அதையே ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எழுதலாம். தட் இஸ் அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹெச் டபுள், அதாவது டிடபிள்யூ இதிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டிடபிள்யூ டிவைடட் பை டிஒய்ன்னு எழுதிக்கலாம். இட் இஸ் டபிள்யூடி WT divided by WY, that will be equal to TE. அடுத்தது என்னன்னா, இந்த TE will be equal to HY. TE will be equal to HY. TE divided by HY. That is not equal, that is proportional. அதுவும் ஈக்குவலாக இருக்கும், அதாவது அதுவும் ப்ரொபோஷனலாக இருக்கும். தென் லாஸ்ட் இது ரெண்டும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிள்னு எடுக்கிறீங்களோ அதே ட்ரையாங்கிள் வரைக்கும் கடைசி வரைக்கும் எடுத்துக்கணும். EW divided by HW. EW divided by HW. Okay, so now HY, சாரி, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, TE இது என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல இங்கே இருக்கக்கூடிய நோன் வேல்யூஸ் என்னங்கிறத நம்ம எழுதிக்கலாம். WT அப்படிங்கிறது 16, அதாவது இது எல்லாத்தையுமே கூடுதல் தான் WT. இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 16. ஸோ WTங்கிறது 16 டிவைடட் பை WY, அது 4. ஸோ 4 will be equal to TE. TE அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. TE என்னங்கிறது தெரியாது, ஸோ அதை கண்டுபிடிக்கிறீங்க. ஆனால் HY என்னதுன்னா 4. HY 4, TE என்னங்கிறது தெரியாது, நீங்கள் அதை கண்டுபிடிக்க போகிறீங்க. TEன்னே வச்சுக்கோங்க. WH என்னன்னா 6. ஸோ WE நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு TE கிடைக்கும். ஏன்னா இந்த மூணுமே என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதை ஈக்குவேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் 3 ஈக்குவேட் பண்ணுங்கள். வில் கெட் TE அண்ட் TW. ஸோ இதே மாதிரி சிம்பிளை பண்ணிங்கன்னா அப்படின்னா 4. ஸோ அப்போ TEங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இந்த 4 இங்கே இருந்து போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ இப்போ மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன ஆயிரும், 4 × 4 தட் இஸ் 16 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த 6 இந்த பேர் வரும்போது என்ன ஆயிரும்னா மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். தட் இஸ் TW is equal to 4 × 6, that is 24. ஸோ இங்கே என்ன சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. எது சென்டிமீட்டரில் எதுவும் கொடுக்கல, யூனிட்ஸாக எதுவும் கொடுக்கல. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல எதை கண்டுபிடிக்கணும்னா, நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது WE, ஆனால் நம்ம HE தான் கண்டுபிடிக்கணும். HEக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த WH 6ங்கிறத சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த HE நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ HE கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HE வேணும். HE கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த EWவில் எதை சப்ராக்ட் பண்ணணும், இந்த WH சப்ராக்ட் பண்ணணும். WH சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்னவாகும் அப்படின்னா 24ல் 6 போச்சு அப்படின்னா 18 இஸ் த ஆன்சர். ஸோ இப்போது TE அப்படிங்கிறது 16, தென் HE அப்படிங்கிறது 18. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஃபார் மோர் வீடியோஸ்